திருச்சிற்றம்பலம். தினம் ஒரு திருமந்திரம். திருச்சிற்றம்பலம். பஞ்ச துரோகத்தி பாதகர் தம்மை அஞ்ச சமயத்தோர் வேந்தனருந்தண்டம் விஞ்சச் செய்தி புவி வேறு விடாவிடில் பஞ்சத்துள்ளாய் புவி முற்றும் பாழாகுமே. திருச்சிற்றம்பலம். பஞ்ச துரோகத்தில் என்று ஆரம்பிக்கிறார். பஞ்சமா பாதகத்தை குறிக்கிறார் போல் இருக்கிறது. பஞ்சமா பாதகங்கள் செய்பவரை மன்னன் அஞ்சும் வண்ணம் தண்டித்து அவர்களை நாடு கடத்த வேண்டும். அவ்வாறு செய்ய தவறினால் அந்த நாடு பஞ்சம் வறுமை இவற்றால் பாழாகிவிடும் என்று அறிவுறுத்துகிறார். இந்த திருமந்திரம் சமூக நீதி, ஆன்மீக ஒழுக்கம் மற்றும் நல்லாட்சி பற்றியும் பேசுகிறது. குறிப்பிட்ட சில பாவங்களான பஞ்ச துரோகம் செய்யும் துரோகிகள் சமூகத்தில் இருக்கும்போது ஏற்படும் விபரீத விளைவுகளையும் எச்சரிக்கிறது. பஞ்ச துரோகத்தின் பாதகர் தம்மை என்று கூறுகிறார். பஞ்ச துரோகம் ஏற்படும் 5 பெரும் துரோகங்களை செய்யும் அந்த பாதகர்களை மற்றவர்களும் அஞ்சும்படி சமயத்தோர் என்றால் என்ன? நீதிமான்கள் மற்றும் வேந்தன் என்றால் அரசன் கடுமையான தண்டனை வழங்க வேண்டும். அதாவது நீதிமான்களும் அரசன்களும் கடுமையான தண்டனையை வழங்க வேண்டும். அவ்வாறு தண்டனை வழங்கி இந்த பூமியிலிருந்து அவர்களை வேறு இடத்திற்கு அப்புறப்படுத்தாவிட்டால் பஞ்சம், வறுமை, அழிவு ஏற்பட்டு இந்த பூமி முழுவதுமே பாழாகிவிடும். சுருங்கச் சொன்னால் 5 பெரும் துரோகங்களை செய்யும் பாதகர்களை நீதிமான்களும் அரசர்களும் கடுமையாக தண்டிக்க வேண்டும். அவர்களை சமூகத்திலிருந்து அகற்ற வேண்டும். அவ்வாறு செய்ய தவறினால் என்ன ஆகும்? பஞ்சம் ஏற்பட்டு உலகம் அழிந்துவிடும். பஞ்ச துரோகம் என்பது 5 பெரும் குற்றங்களை குறிக்கிறது. குரு துரோகம், ஆசிரியரை அல்லது ஞான குருவை நிந்திப்பது அல்லது அவமதிப்பது. அடுத்தது சிவ துரோகம், சிவபெருமானையோ சிவன் அடியார்களின் பெருமைகளையோ நிந்திப்பது, இகழ்வது. கோ துரோகம், பசுக்களை துன்புறுத்துவது அல்லது கொல்வது. மாதா பிதா துரோகம், பெற்றோர்களை அவமதிப்பது, அவர்களை கைவிடுவது. பஞ்சபூத துரோகம், நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்று இருக்கிறதே பஞ்சபூதங்கள், அவைகளை தூய்மை கேடு செய்வது, இயற்கையை அழிப்பது. சிலர் இதற்கு பதிலாக அரசர் துரோகம் அல்லது நாட்டு துரோகம் கூட செய்வார்கள். திருமூலர் இங்கு ஆன்மீக, சமூக மற்றும் சுற்றுச்சூழல் சார்ந்த நீதியை பேசுகிறார். அந்த துரோகங்கள் சமூகத்தின் அமைதியையும் ஆன்மீக நல்லிணக்கத்தையும் இயற்கை சம நிலையையும் சீர்குலைத்துவிடும் என்று கூறுகிறார். ஒரு நாட்டில் ஒரு முறை பெரும் பஞ்சம் ஏற்பட்டது. மழை பொய்த்து போனது. ஆறுகள் வறண்டு போய்விட்டன. மக்கள் பட்டினியால் வாடினர். மன்னன் குழப்பமடைந்தான். நான் தர்மத்துடன் ஆட்சி செய்கிறேன், எவ்வித தவறும் செய்யவில்லை, ஏன் இந்த பஞ்சம் வந்திருக்கிறது என்று தனக்குள்ளேயே அவன் கேள்வி கேட்டுக்கொண்டான். அவன் தனது குருவிடம் சென்று இந்த இடரை கூறினான். குரு யோகம் கலைந்து மன்னனிடம் கூறினார். என்ன கூறினார்? மன்னா, உன் நாட்டில் மறைமுகமாக பெரும் பாவங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. சிலர் குருமார்களை இகழ்ந்து பேசுகிறார்கள், சிலர் ஆன்மீக நம்பிக்கைகளை கேலி செய்கிறார்கள், சிலர் பசுக்களை துன்புறுத்துகிறார்கள், சிலர் தங்கள் வயதான பெற்றோர்களில் வீதியில் விடுகிறார்கள், மேலும் சிலர் காடுகளை அழித்து ஆறுகளை மாசுபடுத்துகிறார்கள். இந்த பஞ்ச துரோகங்கள் உன் நாட்டில் பெருகிவிட்டன. இவர்களை நீ கடுமையாக தண்டித்து இத்தனை பாவங்கள் மீண்டும் நிகழாதபடி உறுதி செய்யாததால் இயற்கையும் தெய்வமும் உன் மீது கோபம் கொண்டுள்ளன. ஒரு மன்னன் இந்த துரோகிகளை சமூகத்திலிருந்து அகற்றாவிட்டால் பஞ்சம் ஏற்பட்டு நாடு அழிந்துவிடும் என்பது உனக்கு தெரியாதா? உனது கடமை இந்த துரோகிகளை கண்டறிந்து அவர்களுக்கு உரிய தண்டனை வழங்குவதே. குருவின் அறிவுரையை கேட்ட மன்னன் உடனடியாக களம் இறங்கினான். தனது ஒற்றர்கள் மூலம் அந்த பஞ்ச துரோகிகளை கண்டறிந்து அவர்களுக்கு தக்க தண்டனைகளை வழங்கினான். சிலர் நாட்டை விட்டு வெளியேற்றப்பட்டனர், சிலருக்கு சமூக சேவைகள் தண்டனையாக வழங்கப்பட்டன, சிலர் கடுமையான சிறை தண்டனை பெற்றனர். மன்னன் தன் நாட்டில் நீதி நிலைநாட்டப்படுவதை உறுதி செய்தான். விரைவிலேயே அந்த நாட்டில் மழை பொழியத் தொடங்கியது. ஆறுகள் நிறைந்தன, நிலம் செழித்தது, மக்கள் மீண்டும் மகிழ்ச்சியுடன் வாழத் தொடங்கினர். திருமூலர் இப்பாடலில் ஒரு சமூகத்தின் அல்லது ஒரு நாட்டின் இருப்பு அதன் ஆட்சியாளரின் நேர்மையையும் குற்றவாளிகளை தண்டித்து நீதியை நிலைநாட்டுவதையும் சார்ந்துள்ளது என்பதை வலியுறுத்துகிறார். பஞ்ச துரோகங்கள் என்பவை வெறும் தனிப்பட்ட பாவங்கள் அல்ல, அவை சமூகத்தின் ஒட்டுமொத்த நல்வாழ்வை பாதிக்கும் விஷங்கள். இத்தகைய துரோகங்களை அனுமதிக்காமல் நீதி வழங்க வேண்டியது சமய தலைவர்கள் மற்றும் அரசர்களின் கடமை. இல்லாவிட்டால் இயற்கை சீற்றங்கள், வறுமை மற்றும் அழிவு போன்ற பேரிடர்கள் ஏற்படும் என்று திருமூலர் எச்சரிக்கிறார். இது ஆன்மீக, சமூக மற்றும் சுற்றுச்சூழல் நீதிக்கு இடையிலான தொடர்பை அழகாக எடுத்துரைக்கிறது.
பஞ்ச துரோகத்து இப்பாதகர் தம்மை அஞ்ச சமயத்தோர் வேந்தன் அரும் தண்டம் விஞ்ச செய்து இப்புவி வேறு விடாவிடில் பஞ்சத்துளாய் புவி முற்றும் பாழாகுமே. நன்றி, வணக்கம். உமா பாலசுப்ரமணியன்.